ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு சோகமான விஷயத்தோடு தான் நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது வந்து நம்ம திருச்செந்தூர் கோவிலில் இருக்கிற வந்து தெய்வானை தான். இது வந்து இன்றைக்கி அவரோட வளர்த்த பாகனையை வந்து குத்தி கொண்டிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தெய்வானை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலில் இருக்குது. இதை வந்து ஒரு சில பாகன்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து மத்தியான நேரத்தில் வந்து யானையை வந்து கட்டி வச்சுட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பாகன் மட்டும் கூட இருந்திருக்காரு. கூட வந்து அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, சிசுபாலன் சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் தான் வந்து இருந்து யானையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சிசுபாலன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தெய்வானைக்கிட்ட வந்து போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி வந்து எடுத்துருக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவரை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்ததே இல்லை, தெய்வானை வந்து பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு கோவத்தில் வந்து தெய்வானை வந்து அந்த சிசுபாலனை வந்து மிதித்து கொன்னுட்டதாக வந்து சொல்கிறாங்க. அப்படி கொல்லும் போது வந்து அதை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உதயகுமார் வந்து போயிருக்காரு. அப்போ வந்து இவர் மேலேயும் வந்து தெய்வானை வந்து இவரை மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தி இப்போ 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க. இது வந்து ரொம்பவுமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு சோகமான விஷயமா வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு கூட இருந்த மற்ற பாகன்கள்லாம் வந்து தெய்வானையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக வந்து உட்கார வச்சுருக்காங்க. இந்த விஷயம் நடந்து கொஞ்சம் நேரம் கழித்து அது சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, அதுக்கு வந்து நம்ம பாகனையை நம்ம கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ வந்து சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கண்ணீர் வடிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்கும்போது மனசே ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து எந்த விதமான எவ்வளோ வந்து ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். 2 பேரோட உயிருமே வந்து இப்போ வந்து பிரிஞ்சிருச்சு. அவங்க ஃபேமிலிக்கு வந்து மறக்க முடியாத ஒரு சோகம் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி இன்சிடெண்ட் யாருக்குமே லைஃப்பில் வந்து நடக்கவே கூடாது. இந்த இழப்பு வந்து நடக்கவே கூடாது. அது அறியாமல் செஞ்ச ஒரு விஷயத்தினால வந்து இப்போ வந்து ஒரு 2 உயிர் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவிலில் வந்து பரிகார பூஜை நடந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து கோவில் நட வந்து திறந்திருக்காங்க.